வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. இன்றைய நாளில் மண்ணடியில் மறுபக்கத்தில் நான் பார்க்க போகிறோம். நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்குற அந்த மண்ணடியில் அந்த காணொளியையும் நான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனசெல்லாம் நொறுங்கி சுக்கு நூறாகும். அவ்வளவுக்கு வேதனையான காட்சிகள், மனசுக்கு கஷ்டமான, குழந்தைகள்லேருந்து வயசு போனவர்லேருந்து வீதியோரங்களில் தூங்குகிற இந்த காட்சியை பாருங்கள். இது நாங்கள் சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு பரபரப்பாக காட்டப்பட்ட அந்த மண்ணடி இரவு வேளைகளில், இரவு சரியாக 2 மணி அளவில் இப்படி ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே தான் தினம்தோறும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். எங்களோட மக்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த இரவு வேளைகளை கழித்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் மனவேதனைக்குள்ளொரு விடயமாக இருக்கிறது. பகல் வேளையில் இந்த இடத்துல கோடிக்கணக்கில் பணம் புரளும். இந்த இடம் ஃபுல்லாக மக்கள் அலைமோதும். இங்கே பணக்காராக்கள்ற கைவசம் ஓங்கி நிற்கும். இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியும். இந்த மண்ணடி என்றாலே கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் காசு கொட்டி புரள்ற இடம். அவ்வளவுக்கு தினந்தோறும் இந்த மண்ணடியில் மிகப்பெரிய ஒரு வியாபார வர்த்தக நிலையங்கள் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். அதனுடைய மறுபக்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குப்பை எல்லாமே வீதி ஓரங்களில் கொட்டி கிடக்குது. பாருங்க, எங்களோட மக்கள் படுற அந்த கஷ்டத்தை பாருங்க. எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சாக்கடை நீர்லேருந்து அப்படி நாத்தம், அந்த தண்ணியெல்லாம் அவ்வளவு நாத்தமும் பாருங்க. மரக்கறியோ இல்லை பழங்கள் விற்கிற அந்த ஒவ்வொரு தட்டுகளில் தான் படுத்துக்கு உறங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அப்படியா? எங்களோட மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவங்களெல்லாம் ஒரு கணம் யோசித்து பார்க்கும் பொழுது மிக வேதனைக்குள்ள ஒரு விடயமாக இருக்குது. எங்களோட மக்கள் நிறைய பேர் இன்றைக்கு உலகத்தில் நாங்களும் சரி, ஒரு நுழம்புக்கு அடியை கூட தாங்கி கொள்ள மாட்டோம். நிலத்தில் நாங்கள் தூங்குறதுன்றதே நிறைய பேருக்கு நிலத்திலையா நான் தூங்குறது. இங்கே பாருங்கள், கட்டிலும் கம்பும் பலகையிலையும் ரோட்டிலையும் எங்களோட மக்களை பார்க்க இயலாது. இவர்களோட வாழ்க்கை வரலாற்றை இப்படி மக்கள் வாழ்கிறாங்க தானே என்றதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்குது. தெரு நாய்க்கள் ஒரு பக்கம், அந்த இரவையிலையும் ஒரு பக்கத்தார் அடுத்த காலையில் வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. காலையில் 6, 7, 5, 4 மணிக்கே தொடங்கிடும். அடுத்த நாள் தூங்குறதுக்கே டைம் இருக்குமோ தெரியல அவங்களுக்கு. பாருங்க, இவரெல்லாம் வேதனையாக இருக்குல்ல, வலிக்குதில்ல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதே இடம் இந்த அடுத்த நாள் காலையில் காசுகளை கொட்டி புரள்ற இடமா இருக்கும். பணக்கார வர்க்கத்தினர் காசுகளை கொட்டி புரட்டி போட்டுட்டு போகிற இடங்கள். அதே இது அன்றைய நாள் இரவையில் மனசுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு காட்சி. நான் யாருமே குறை சொல்ல வரல. உலகம் என்று அப்படி தான் இருக்கும். பகல் இருந்தால் இரவு ஒன்று இருக்கத்தான் வேணும். எத்தனையோ விதமான மக்களை பார்த்துருக்கிறோம். துரோகங்கள், ஏமாற்றுங்கள், போட்டி, பொறாமை, அதெல்லாம் ஒரு பக்கம். அதே சைட்டில் இப்படியான ஒரு மக்கள் சாப்பிட்றது கூட வழி இருக்குமோ தெரியல. பாருங்க, உறங்குறதுக்கு கூட ஒரு உறைவிடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ வலிக்குது. எங்களோட தமிழ்நாட்டில் சென்னையில் மண்ணடியில் இந்த காட்சியில் நான் பார்த்தேன். மண்ணடி பக்கத்தில் இது எனக்கு சரியாக இந்த இடத்துல
லொக்கேஷன் பேர் தெரியாது, இருந்தாலும் இது மண்ணடி அந்த பாரிஸ் கோர்னர் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்க இடங்களாக தான் இருக்கும். இது காலம் எப்படி மாறுமோ தெரியல, இல்லை இதுதான் இவங்களோட வாழ்க்கையோ தெரியல, வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்த அந்த மண்ணடிக்கும் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண்ணடிக்கும் எவ்வளவோ வித்தியாசம். அந்த காலையில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், அடிச்சு அல்ல மோது மக்கள் கூட்டம், வியாபாரங்கள் என்ன, எந்த உலக நாட்டில் இருந்து வருவாங்க இந்த மண்ணடியில். அதாவது சென்னையை பொறுத்தவரையில் வந்து 2-3 இடங்கள் மிக பிரபல்யம் வர்த்தக நிலையம். டி நகர் போல் இந்த மண்ணடி பாரிஸ் கோர்னர் எல்லாம் இந்த வியாபாரத்துக்கு மிகவும் பெரிய ஒரு பேர் போன இடம். ஆனால் அதே இடத்துல அந்த இரவு வேளைகளை பார்க்கும் பொழுது மிக மிக மனதுக்கு வலிய தார ஒரு இடமாக காணப்பட்டது. என்னுடைய மனசுக்கு என்ன உரமாக வலிக்குதுன்னு சொன்ன பாருங்கள். இந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே கஷ்டப்பட்ட ஏரியாவில் மிக பெரிய கடைகள், கடைத்தெருக்கள் அமைஞ்சிருக்க இடம். ஆனால் அதே இடத்துல தான் இவ்வளோ கஷ்டப்பட்ட வறிய மக்கள் வாழ்கிற ஒரு இடமாகவும் காணப்படுது. ஒரு சாரார் பணக்காராக்கள், ஒரு சாரார் மிக கஷ்டத்தில் வாழ்கிற மக்கள். இங்கே பாருங்க, மேலே பெரிய பெரிய கடைகள் சைடில், அதுக்கு கீழே மிக மிக வறிய குடும்பங்கள் வாழுது. அதுக்கு மீதியோரங்களை பாருங்கள், ஃபுல்லாக குப்பை, எவ்வளோ குப்பைக்குள்ளேஞ்சு பாருங்கள் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் மிருகங்கள், நாய் மாடு எல்லாமே உறங்குது, ஒரு பக்கம் மனுஷருங்க. இங்கே பாருங்கள், இந்த அம்மா காலையில் 3 மணிக்கே ரெடி ஆகிட்டாங்க பூ விற்கிறதுக்கு. என்ன வாழ்க்கை பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இதையும் பார்க்கத்தான் வேணும். நாங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் வந்து இரவு 2 மணிக்கு இப்படியான விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. காலையில் வந்துட்டு பூவை வாங்கினோமா, உடுப்பை வாங்கினோமா, மரக்கறியை வாங்கினோமா போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட இருட்டான வலி நிறைஞ்ச ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். இது வந்து நான் கிராமத்து வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறேன், நகரத்து வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறேன், இல்லை மீனவர்களோட சமுதாயத்தோடையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், எந்த பெரிய ஒரு சிட்டி மாதிரி, அதான் எந்த பெரிய ஒரு நகரம் இது. பகலையில் பாரு, எல்லாமே பெரிய பெரிய கடைகள். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் தினம் தோறும் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வழிகளை சுமந்து கொண்டு அந்த வீதி ஓரங்களில் நடந்து போகிறதே அவ்வளோக்கு இதாக இருக்கும். அவ்வளோ நாத்தம் அடிக்கும், கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு மிருகங்கள் எல்லாம் அப்படியே கக்கா போயிட்டு, தண்ணி, சாக்கடை நீர், நுழம்பு தொல்லை, சின்ன பிள்ளைகள எதிர்காலம் என்னவாகும் யோசிச்சு பாருங்க. அந்த கை குழந்தைகளோட அவங்களோட படிப்பு நிலை என்ன ஆகுறது? எனக்கு இதெல்லாம் நிறைய வினாட்கள் எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களோட எதிர்காலம் எங்கே, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய, என்ன ஆக போகுது? இதுதானே அவங்களோட தொடர்ச்சியாக அவங்களோட வாழ்க்கை, அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் இப்படித்தானே இருக்க போகுது? எனக்கு தெரியலை. இந்த கேள்வியெல்லாம் நான் உங்கள்கிட்டே விட்டு சொல்கிறேன். இதற்கான முடிவுகளையும் நீங்கள் தான் எடுக்கணும், இதற்கான பதிலையும் நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு, அதை காணொலி எடுத்து நான் வெளியிடுறேன். எனக்கு ஒரு பக்கம் இதை ஓகே போடக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதையும் போடத்தான் வேணும் என்ற நிறைய மக்களுக்கு தெரியாது. இதில் மறுபக்கத்தை இங்கே பாருங்கள், மிக பிரதானமான ஒரு வீதி, லைட்லேருந்து, சிக்னல் லைட்லேருந்து எப்படி இருக்குது.
ஆனால் அதே இது சைடில் எங்களோட மக்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குல்ல? சரி, இது நான் சென்னையில் இறங்கி இரவு வேளைகளில் நடக்கிற இரவு வேளைகளில் இந்த சென்னை நகரங்கள், சென்னையில் அமைஞ்சிருக்க நகரங்கள் எப்படி காட்சியளிக்கும், அதனுடைய மறுபக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய விடயங்களை பார்க்குறோம். இதுக்கு முதல் ஒரு காணொளி விட்டேன், அதுக்கு முதலும் ஒரு காணொளி விட்டேன். தொடர்ந்து இரவு வேளைகளில் சென்னையில் இருக்க நகரங்கள் எவ்வாறான காட்சி அளிக்குது, இது தொடர்பான நிறைய காணொளிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது மட்டுமில்லை, இனிவரும் காணொளிகளில் சென்னை இரவு வேளைகளில் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறது, இது சம்பந்தமான ஒரு காணொளியும் தொடர்ந்து வரும். ஒரே தொடர்ந்து கஷ்டமான காட்சிகளை காட்டாமல் சென்னையில் இன்னும் அழகான நிறைய இடங்கள் இருக்குது, சந்தோஷமான நிறைய இடங்களும் இருக்குது இரவு வேளைகளில். அந்த காணொளிகளையும் தொடர்ந்து பார்ப்பீங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் என்னுடைய சேனலில் தொடர்ந்து வரும். என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்ச காணொளியோடு நான் தொடர்ந்து உங்களுக்காக பதிவிடுவேன்.